ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நியூ மூன் டே. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இது கோஇன்சிடென்ட் கிடையாது. வாங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. பை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆயிக்கோங்க. இது உங்களுக்கான பைல் 1 பைல் 2. இதை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்டை கொஞ்சம் காம் பண்ணிக்கிட்டு அப்புறம் எதனா ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். பிலீவ் இன் த இம்பாசிபிள், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட், எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. ஓகே, இது இப்போ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணினா அது கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். உங்க எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, லைக் ஓவர் திங்கிங், டென்ஷன், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கு. ஸோ தட் டிசிஷன் எடுக்கும் போது கொஞ்சம் உங்களை அமைதி பண்ணிட்டு அப்புறம் எடுங்க. இப்படி நீங்க பண்றதுனால நடக்கவே நடக்காது நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். A win and win outcome is forecast. Show the world the real you. What do you need to release? ஸோ அதாவது நீங்க உங்க லைஃப்ல எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை லெட் கோ பண்ணிக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் ஃபீலிங்ஸ், பயம், செல்ஃப் டவுட் எது வேணா இருக்கலாம். எதெல்லாம் நீங்க லெட் கோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களை விட்டு போகிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட், உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் வெளி வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து வைக்கணும். உங்களுக்குள்ள டேலண்ட் கண்டிப்பா இருக்குங்க, அதை நீங்க அதை வெளி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். இந்த டே உங்களுக்கு ஒரு நல்ல பிகினிங்கா இருக்கும்.